பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேரணுமா? அப்போ அவங்க எந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்கணும்? ஆமாங்க, இது நம்ம திருக்கல்வனூர் 54வது திவ்ய தேசம் அஞ்சிலை நாச்சியார் சமேத கல்வர் என்கிற அத்திவரராஜ பெருமாளே நமக. இந்த பெருமாளை கும்பிட்டா அவங்க கணவரும் மனைவியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வைகுண்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மகாலட்சுமி தான் தான் ரொம்ப அழகானவங்க, அது மட்டும் இல்லாமல் பெருமாள் விஷ்ணு கருப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசியிருக்காங்க. பெருமாள் மீண்டும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அழகு அப்படிங்கிறது கலரில் இல்லை, அவங்கவுங்களுடைய மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் மனைவி அப்படின்னு கூட பார்க்காம மகாலட்சுமி என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு சபிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அவங்க அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ அரூப லக்ஷ்மியாக மாறிடுவ, உனக்கு அழகும் ஐஸ்வர்யமும் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகாலட்சுமி தன்னுடைய கர்வத்தை உணர்ந்துடுறாங்க. உணர்ந்து பெருமாள் கிட்ட இதுக்கான பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் காயத்ரி மண்டபத்தில் உட்காந்து அவங்க தவம் செஞ்சால் அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே அரூபலக்ஷ்மியாக உட்காந்து பெருமாளை நோக்கி தவம் செய்கிறாங்க. பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய தவத்துக்காக நம்மளும் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. மகாலட்சுமியை தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்துருக்குறாரு இல்லையா மகாவிஷ்ணு. என்னதான் இருந்தாலும் அவங்க அவருடைய மனைவி இல்லைங்களா, அதனால அவங்க கரெக்டாக தவம் செஞ்சுட்டாங்களா, நம்ம பக்கத்தில் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் எட்டி கள்ளத்தனமாக பார்த்தாராம். காமாட்சி அம்மாவுக்கு கூட தெரியாமல் பார்த்தாராம். அதை காமாட்சி அம்மாவும் நம்ம மகாலட்சுமியும் பாட்டாங்களாம். அதனால் அவங்க காமாட்சி அம்மா அவருடைய அண்ணன் இல்லையா, அதனால் கல்வர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அதனால் அவர் பேர் கல்வர் பெருமாள்னு சொல்கிறாங்க. ஏதாவது சண்டை சச்சரவுனால பிரிஞ்ச தம்பதியினர் மீண்டும் சேரணும் அப்படின்னா இந்த தல பெருமாளை வணங்கி தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய்.